கேரட் ஜூஸ் எடுத்து சூப்பராக ஒரு அல்வா பண்ணலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கேரட் சாப்பிடாத பிள்ளைங்களை கூட இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் 3 கேரட் எடுத்து தோல் எடுத்துகிட்டு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரை சொம்பு தண்ணி விட்டு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி எனக்கு 4 கப்பு ஜூஸ் வந்துச்சு. அது கூடவே 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். கலந்ததுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை அதில் அடியிலையும் கலந்து விட்டுக்கோங்க. பேனில் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நடுவில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இன்றைக்கி 1 கப்புக்கு 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். நல்லா கலந்து கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் அது கூட சேர்த்துட்டு நெய் தடவி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ஒரு 1/4 ஹவர் விட்டுட்டு இதை இந்த பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா நல்லா வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.